அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு 2வது வீடியோ போட்டுத்தானே ஆகணும். ரைட், அப்படி போடணும்னா யாரை பத்திடா பேசுறது? டப்புன்னு பார்த்தா யாரும் கிடைக்க மாட்டாங்கிறாங்களே, எங்க அந்த ஆட்டோ தம்பிய காணோம் அப்படின்னு தேடுனா கரெக்டா நமக்காகவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குது. யாருப்பா? காங்கிரஸ் தான், வேற யாரு? அதாவதுங்க, அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா படார்னு ஒரு வீடியோ வந்து இறங்குது. நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கலந்து கொண்ட செயற்குழு நிர்வாகிகள் கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய செயற்குழு நிர்வாகி ஒருத்தர், அவருடைய பேர் வேல்முருகன். வேல்முருகனா, காங்கிரஸா, எங்கேயோ கேட்ட பெயர் அப்படிங்கிறீங்களா? அதாங்க, இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற கிளி ஆட்சியில் பங்கு தரலாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பேசினாரே ஒருத்தர். விஜய் கூட நாங்கள் அப்படியே பறந்து போயிடும் அப்படின்ட்டு, கீ கீ அப்படின்ட்டு போயிடுவோன்ட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்ச ஞாபகம் இருக்கா? ஒரு 2 மாதம் இருக்கும். அவரே தான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக இவரை வச்சு பேசியிருக்காரு. நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்களை வைத்து கொண்டு பேசியிருக்கிறார். முதல்ல அவர் என்ன பேசினார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாம். அது என்ன தீர்மானம் என்றால், ஆட்சியில் பங்கு தந்தாதான் கூட்டணியில் தொடருவோம் என்று நாம் வந்து பேச வேண்டும் திமுகவிடம் என்று அங்க அவங்களுடைய அகில இந்திய தலைவர் இருக்கார் இல்லையா, மல்லிகார்ஜுன கார்கே, அவருக்கு வலியுறுத்தக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தீர்மானம் வந்து அங்க அனுப்பி வைக்கப்படும் டெல்லிக்கு அப்படின்னு நமக்கு தகவல்கள் வருது. ரைட்டு. இப்போ நம்ம வேல்முருகன் இன்னைக்கு என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? செம்மையா பேசியிருக்காருங்க. ஒண்ணுன்னா பாருங்க. அதாவதுங்க, ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பாருங்க, விஜய் கூட்டணி இருக்கு, நாங்கள் கிளம்பி போயிடுவோம். வெற்றியோ தோல்வியோ இது ஒரு வாட்டி பார்த்துருவோம்யா, அவ்வளோதான். சும்மா வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் தான் நமக்கு எம்எல்ஏவாக கன்வெர்ட் ஆகும், எம்எல்ஏ சீட்டு வந்து நமக்கு கிடைக்கிற சீட்டில் நம்ம 10 எம்எல்ஏ ஜெயிக்க முடியும், விஜய் கூட போனால் அது வின்னபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ரேரான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இப்போ 2021 யாரை வச்சு நம்மளால் வந்து பார்கெயின் பண்ண முடிஞ்சு? யாருமே இல்லை. கொடுக்குறத வாங்கிக்கிட்டோம். 25 சீட் அப்படின்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க. 2011 ஆரம்பி அது வந்து பார்த்தீங்கன்னா 63 ஆரம்பிச்சு 41 போய் அதுக்கப்புறம் 25 வந்து நிற்கிது. இப்போ நமக்கு காலம் ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்குது விஜய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அப்போ இதை வச்சு நம்ம மிரட்டுவோம், அவங்கள கேட்போம், கொடுத்தா பார்ப்போம், எல்லாம் போயிடுவோம்ப்பா, தோத்தம் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்ல ஆரம்பிக்கிறாரு. இருங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அவர் கூட ஒரு 2 மினிட்ஸ் கம்பெனி கொடுப்போம். நல்லா பேசியிருக்காருங்க. இந்த அவமானம் நமக்கு தேவையா? எந்த அவமானம்ப்பா அப்படிங்கிறீங்களா? அதாங்க, நான் நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ராஜகண்ணப்பன் பேசலையா? என்ன பண்ணுறது, திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே செல்வ பெருந்தகையும் வந்துட்டார். கூட்டணியில் இருக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அவர் கூட நின்று போட்டாவுக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேர் 4 பேரை வச்சுக்கிட்டு இரிட்டேட் பண்ணுறாங்க, உசுரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை பேசினார்ல. இந்த அவமானம் நமக்கு தேவையா? நம்ம கூட ஃபோட்டோவில் நிற்கிறது கூட அவங்க கேவலங்கிறாங்க அப்படின்ட்டு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அங்கே தான் மாணிக்கம் தாக்கூரும் உட்காந்துட்டு இருக்காரு. ரெண்டாயிரத்தி 6 நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கும்போதே நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கல, ஆனால் இப்போ வந்து கேட்குறோம். ஆனால் வந்து ஆட்சியில் பங்கு இல்லை என்று முதலமைச்சர் வாயிலிருந்து வந்து விட்டது. எப்போ வந்துச்சு? இதாங்க இந்தியா டுடேல வந்து கேட்டாங்க இல்லைங்க, அந்த கான்க்ளேவ் நடந்துச்சு இல்லை, அதில் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் சரியாக வராதுங்க, கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார்ல, அவரே சொல்லிவிட்டாரு அப்படிங்கிற பாயிண்ட்டை வைக்கிறாரு. வரக்கூடிய ஸ்ரீதேவியை எட்டி உதைக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு எப்பயாச்சும் சந்தர்ப்பம் வரும், வாய்ப்பு வரும். அப்படி வந்திருக்கிற வாய்ப்பு தான் தமிழக வெற்றி கழகம்.
அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பயன்படுத்திக்கணும். பார்ப்போம் 40 சீட்டு கேட்போம், கொடுக்கலையா நாம பாட்டுக்கு வந்து இப்போ விஜய் கூட போயிட்டு தட்டி தூக்கிடுவோம், 30% ஓட்டுக்கு மேலே வாங்கி தட்டி தூக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த பேச்சு நீளுது. ரைட்டு. இப்ப இன்னைக்கு ஏன் இந்த பேச்சு வருது? இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது கடந்த 5, 6, 7 நாட்கள்ல நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒன்னொன்னா இணைச்சி நம்ம அப்படியே டீகோட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இதற்கான ஒரு விடை கிடைத்து விடும். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி ரிவர்ஸில் போகலாமா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடலாமா? ரிவர்ஸில் வேண்டாம், ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்குது டெல்லியில். ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாரும் அங்கே போகிறாங்க. நமக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே திமுகவோட கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஆமாம் திமுக கூட்டணிக்கு தான் போகணும்னு சொல்லி எல்லாரும் கை தூக்குங்க, எல்லாரும் ஒருமித்த குரலில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அண்ணன் சொல்கிறேன் கரெக்டாக போய் ஃபாலோ பண்ணிக்காங்க, அங்கே போயிட்டு டெல்லியில் மானத்தை வாங்கிறாதீங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். ஆனால் திமுக கூட்டணியில் தொடர வேண்டுமா அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் கிட்ட அங்கே டெல்லியில் கேட்கப்பட்ட போது செல்வ பெருந்தகை அவர்கள் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சா மாதிரி யாருமே அங்கே கையை தூக்கலையா, யாருமே அங்கே சொல்லலையாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கொதிப்படைஞ்சு போயிட்டாராம். அதாவது இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்கள ஒரு 12 பேர் திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. என்றைக்குமே சிட்டிங் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்க சொந்த கட்சியை விட திமுக மேலே லவ் அதிகமாயிரும். அப்படி ஒரு பிணைப்பு அது உருவாயிரும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ மற்றபடி மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க அதிகாரத்தையோ பதவியோ ருசிக்காதவங்க எல்லாரும் தலைமையில் கை வச்சுட்டு தேவையில்லை, இந்த திமுகவுடனான இந்த உறவு நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்களாம். ரைட்டு. இந்த ஈவெண்ட்டுக்கு அடுத்து இன்னொரு ஈவெண்ட் என்னது? ராஜ கண்ணப்பன் அவர்கள் கொடுத்த தொடர் தாக்குதல், காங்கிரஸ் மீது கடுமையான தாக்குதல்லாம் கொடுத்துட்டே இருந்தாரா. அடுத்து அதை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூழ்நிலையில் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும், அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த இந்தியா டுடே அந்த கான்க்ளேவில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை, தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பட்டுன்னு உடைச்சிட்டார். இது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் கனிமொழி அவர்கள் இன்னும் கேவலப்படுத்துகிற மாதிரி, அது 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிற அத்தனை பேரும் டம்மி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்? கிறிஸ் சோடங்கர். இவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சு அதுக்கு தலைவராக போட்டாங்கல்ல, அவரு தான் ஆட்சியில் பங்குலாம் பேசிட்டு இருந்தாரு, அதெல்லாமே டம்மி பீஸ்ன்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த நிலையிலே, இந்த சூழ்நிலையிலே இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே இந்தியா டுடேல சொன்ன 15 நிமிஷத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட இருந்தும் மாணிக்கம் தாக்கூர் கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸ் வருது. அதெல்லாம் முடியாது, ஆட்சியில் பங்குன்றது இருக்கணும், அது என்ன தமிழ்நாட்டுக்குன்னு தனி ரூல்லாம் கிடையாது, எல்லா ஸ்டேட்லையும் ஆட்சியில் பங்கு இருக்கும்போது இங்கே மட்டும் ஏன் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ திமிர்த்தனமாக பேசிட்டுக்கிறீங்களா, 2026 118 சீட்டு உதயசூரியனில் ஜெயிக்க முடியாமல் போச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக நீ எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்து தானே ஆகணும், என் கூட கூட்டணியிலே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட்டை போடுறாரு. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற சூழலில் அடுத்த ஈவெண்ட் என்னன்னா, ஒரு செய்தி வருது, இந்த பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக்கம் தாக்கூரையும் டெல்லிக்கு அழைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்ட்டு. இந்த செய்தி வந்த உடனே இங்க திமுக சார்பில் உருட்டக்கூடியவர்கள் அல்லது இந்த கூட்டணியை டீகோட் பண்ணக்கூடியவர்கள்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வாய்ப்பூட்டு போடுவதற்காகத்தான் ராகுல் காந்தி அழைச்சிருக்கிறாரு. இங்க பார், முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, மை ஃப்ரெண்ட் மை பிரதர் கூட்டணியில் பங்கு இல்லை, அது ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் 15 நிமிஷத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் மூடிட்டு வாய அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ராகுல் சொல்லி அனுப்புறதுக்கு தான் டெல்லியில் கூப்பிட்டு மீட் பண்ணி அனுப்பிச்சிருக்காருப்பா. இனிமேல் அவங்க பேச மாட்டாங்க, நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லையே, பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அடுத்ததாக நடக்கிற நிகழ்வு என்னது? ராஜகண்ணப்பனுக்கு திடீர் அழைப்பு. எங்கே? சென்னையில் அவங்களுடைய தலைமை கிளம்பி வாங்க அப்படின்னோடனே அவருக்கு இருந்த மீட்டிங்கை வேலையை விட்டுட்டு அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு அவங்க தலைமையை பார்க்கறதுக்கு. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இனிமேல் காங்கிரஸை அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, போட்டு பொழந்து விடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி அடுத்து எழ ஆரம்பிச்சிச்சு. இந்த சூழலில் ராகுல் காந்தி வாய் பூட்டு போட்டாரா இல்லையா அப்படின்றதுக்கான பதில் வெளிப்படையாக தெரிந்து விட்டது. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தலைமையில் நடந்த நிகழ்வு, அந்த நிகழ்வில் பேசப்பட்ட பேச்சு, மாணிக்கம் தாக்கூரும் பேசியிருக்காரு. என்ன தெரியும் பேசியிருக்காரு, நாடாளுமன்றத்தில் மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக குரல் எழுப்பி 8 பேர் நாங்கள் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறோம், 8 எம்பிக்கள், அதில் 7 பேர் காங்கிரஸ்காரங்க,
ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட். ஆனா நம்ம கூடயே இங்க கூட்டணியில் இருந்துகிட்டு 22 எம்பி இருக்கிறாங்கல்ல, அவங்களும் பாஜகவை எதிர்க்கிறேன்னு தானே சொல்றாங்க. அவங்கள யாராச்சும் சஸ்பெண்ட் ஆனாங்களா? ஆகல. அப்ப அதிலிருந்தே பாஜகவை உண்மையா எதிர்க்கிறது யாரு, இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்ல அப்படிங்கிற டோன்ல ஒரு மேட்டர் சொல்றாரு. வணக்கம், ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுல. பாராளுமன்றத்தில் சஸ்பெண்ட் ஆகி போய் படிக்கட்டிலே உட்கார்ந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் வந்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். 3ஆம் தேதி சஸ்பெண்ட் பண்ணாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாதனால காங்கிரஸ் மொத்த எதிர்க்கட்சியையும் பேச விடாமல் தடுத்ததற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். ரொம்ப கவனமா பார்க்கணும். பாஜக அரசு மோடி அரசு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுத்ததற்காக சஸ்பெண்ட் ஆனது 8 பேர். அதுல 7 பேர் காங்கிரஸ், ஒரு ஆளு சிபிஎம். அதனால நீங்க யாரு வந்து பலமா பாராளுமன்றத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத பாக்குறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால சஸ்பெண்ட் ஆகிறது வந்து துணை நிற்கிறோம் சொல்ற ஆளுகள்லாம் சஸ்பெண்ட் ஆகாம இருக்கிறதுலாம் ஏங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால உண்மையாக நம்மை பொறுத்த மட்டுமே பாஜகவை எதிர்த்து இருக்கக்கூடிய தைரியமும் தில்லும் காங்கிரஸ்காரனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆர்எஸ்எஸ் காரர்களை எதிர்த்து இருக்கக்கூடிய சைடு வாங்கிட்டு போய் கையில் வணக்கம் சொல்ற பழக்கம்லாம் காங்கிரஸ்காரனுக்கு கிடையவே கிடையாது. இருக்கிறது கஞ்சியோ கூலோ தைரியமா இருக்கிறவன் தான் காங்கிரஸ்காரன். எங்களை பொறுத்த மட்டும் அன்போடும் மரியாதையோடும் எங்களை நடத்தினால் அன்போடும் மரியாதையோடும் எல்லார்ட்டும் இருந்திருக்கோம். எங்களை எதிர்த்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை கீழ்த்தரமாக பேச நினைத்தவர்கள் அனைவரையும் அவர்களுடைய அதே மொழியிலே பதில் தந்தவன் தான் காங்கிரஸ்காரன். இதையெல்லாம் பார்த்தா வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரியே தெரியுது. இந்த வாய்க்கு இல்லையே, இன்னும் வாய்க்குள்ள 4 விரலை விட்டு மொத்தத்தையும் கக்கிரு அப்படின்னு சொன்ன மாதிரில தெரியுது. அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அங்கிருந்து அமுச்சு விட்ட மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். இப்போ இவங்க இப்படி பேசுனதோட மட்டும் இல்லாமல் தீர்மானமும் போட்டு இங்கே பாருங்க, வேல்முருகன் அவர்களை தலைவா நீ கொஞ்சம் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி அவரையும் பேச வச்சிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் திமுக குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்குது. ரைட்டு, இந்த நேரத்தில் உங்கள் கேள்வி வரலாம், அப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு போகிறது உறுதியா? தாவேகா கிட்ட போயிடுவாங்களா? ஓப்பனாக தாவேகான்ற பேரை பயன்படுத்திலாம் அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னா அங்கே தான் இருக்குது சிக்கல். அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவை பயங்கரமாக மிரட்டுது, கண்ணை உருட்டுது, அப்படி ஆட்சியில் பங்கு கொடுக்கல அவ்வளோத்தான் அப்படின்லாம் பேசுது. அப்படி பேசுகிறவங்க எதை பிடிச்சி பேசணும்? சட்டையை பிடிச்சி பேசணும். ஆனால் காங்கிரஸ் ஒரு சேஞ்சுக்கு காலை பிடிச்சி மூஞ்ச முறைச்சா மாதிரி வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்குது. இதுதான் வித்தியாசம், இதுதான் பிரச்சனை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம திருமாவளவன் எடுத்துக்கலாம். ராமதாஸ் அவர்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் அது உங்கள் இஷ்டம்பா, ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியே போயிடுவோம். கிளியராக சொன்னாரா திமுகவுக்கு மெசேஜ்? அந்த மாதிரி அதுக்கு தடையாக வந்து அதுக்கு சமாதானம் பண்ணுற மாதிரி லைட்டாக செல்வ பெருந்தகை பேசுறதுக்கு சண்டைக்கு போனாங்களா விசிகா? இது நடந்துச்சுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடேல எப்போ ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு சொன்னாரோ அடுத்த செகண்ட் ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே காங்கிரஸில். அதை பேசலை. அங்கேருந்தே தெரியுது காங்கிரஸுடைய கோழைத்தனம். இன்னும் இவங்க என்ன பண்ணுறாங்க, டயலாக் விட்டு பார்க்கறது, சவுண்ட் விட்டு பார்க்கறது, மிரட்டி பார்க்கறது, அப்படியே அமைதியாக இருக்கிறது, இப்படிங்கிறதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் அடடா நான் ஆர்டராக சொல்லிட்டு வந்ததில் ஒன்றை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டுனே இருங்க. அதாவது இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் பேசுனதும் இன்னைக்கு காங்கிரஸ் பேசுனதும் நம்ம முதல்ல போட்டு காமிச்சோம்ல, அதுக்கு முன்னாடி இந்த 5000 ரூபா ஸ்கீம் திமுக சார்பில் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, குடும்ப தலைவர்களுக்கு எல்லாருக்கும் காலையில் படார்னு 5000 ரூபா, 1,31,00,000 கார்டுகளுக்கு. அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக பீக்கில் போயிடுச்சு, பயங்கரமான ஆதரவு பெருகிருச்சு அப்படின்ட்டுலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, 5000 ரூபா ஸ்கீம் நாங்கள் போட்டோங்கல்ல, இப்போ நாங்கள் ஜெயிக்கிறது உறுதியாகிடுச்சு, என்ன பண்ணாலும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். இனிமே பாருங்க, நீங்கள் வேணால் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து எங்கள் கூட்டணி விட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸு, அவங்க போனாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம். ஏன்னா நாங்கள் தான் 5000 ரூபா போட்டோமே அப்படிங்கிற டோனில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தார். இனிமேல் காங்கிரஸ் பேசாதுன்ட்டு சொல்லி வாயை மூடல, அடுத்த நாளே காங்கிரஸ் மறுபடியும் பேசிடுச்சு. இதுதான் மேட்ரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டணி உடையுமா அப்படின்ற கேள்விக்கு இப்போவும் பதில் என்னன்னா 50-50 கூட இல்லைங்க, 75-25 தான். 75% உடையாது, 25% உடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த வாய்ப்பு உயிரோட தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம லேட்டஸ்ட்டாக என்னதாயா போயிட்டு இருக்குதுன்னா, ஒரு மேக்சிமம் 28லேருந்து 30க்குள்ளே கொடுத்து முடிச்சு விட்டுறலாம். ஐ மீன் காங்கிரஸை திமுக கூட வச்சுக்கலாம், ஆட்சியில் பங்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 28 சீட் போன தடவை 25 கொடுத்தோமா, ஒரு 3ஓ 4ஓ சேர்த்து கொடுத்து முடிங்க, உள்ளே தூக்கி போடுங்கன்ற மோடில் தான் திமுக இன்னும் இருக்குது. காங்கிரஸ்லேயும் ஒரு தரப்பு அதுக்கே ஓகே அப்படிங்கிற மாதிரியான டீலிங்கில் தான் இருக்குது. பட் தொண்டர்கள், மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்,
இன்னும் கிளை லெவலில் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய ஒருமித்த குரலும் இதை விட்டா ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, வர ஸ்ரீதேவியை எட்டி உதைக்கலாமையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுனுக்கிறதுனால இந்த ட்ராமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னே தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.